வெல்கம் டு எம்எஸ்டிஜி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வெஜ்ஜி ஃப்ரை மோமோஸ் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் 200 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவுலேயும் செய்யலாம். நான் மைதா மாவில் இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு கட்டி இல்லாமல் சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சிக்கலாம். நல்லா கோதுமை மாவுலேயும் செஞ்சால் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் மைதா மாவு வச்சு தான் இன்றைக்கி செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா 100 கிராம் மைதா 100 கிராம் கோதுமை மாவு கூட பாதிக்கு பாதியாக எடுத்து செய்யலாம். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சி ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு கடாயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு சோம்பு போட்டுக்குங்க, வேணும்னா வாசனை பிடிக்குன்னா. நான் பொடியை கோஸு, கொஞ்சம் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொடை மிளகா, ஒரு கேரட்டு இது மாதிரி துருவி வச்சுருக்கேன். காய் சீவல்ல. இப்போ பச்சை மிளகா, கோஸு, கேரட்டு எல்லாத்தையும் சேர்த்து 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு நல்லா பொடியை கையிலே மசித்து அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சு அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். காய் நம்ம தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அந்த எண்ணெயிலே தான் காய் வேகணும். அதனால் அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த அளவுக்கு வந்ததும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். காய் வதங்கிறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்தா காய் வதங்க கம்மியாகும். அதனால் உப்பு அதிகமான மாதிரி ஆகிடும். அதனால் காயில் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் உப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நான் பிளேட்டில் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு, சிக்கன் மசாலா ஒரு அரை ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். இது நம்ம சீவனதால் சீக்கிரமாகவே வெந்துடும். டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலாவும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குது. நல்லா வதக்கும் போதே நல்ல வாசனையாக வரும், கமகமன்னு வாசனை வரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த மாவு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம சப்பாத்தி கட்டில் கொஞ்சம் வர மாவு தூவிட்டு இப்போ ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்ம சப்பாத்தி மாவிட சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மெலிசாக தேய்ச்சிக்கலாம். நல்லா மெலிசாக தேய்ச்சா தான் நல்லா அந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு டிஃபன் பாக்ஸு தான், அதை எடுத்து இந்த மாதிரி ஒரே அளவாக வரணுன்றதுக்காக டிஃபன் பாக்ஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும். நல்லா தடிசாகவும் இல்லாமல் மைதான்றதால் எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சிக்கலாம். இந்த அளவுக்கு. இப்போ நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சு நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம ரோல் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், நம்ம மோமோஸு சூப்பராக இது மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் ஆவியும் காமிச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறதால இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டேன். நம்ம தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய். இப்போ ஒவ்வொரு மோமோஸாக அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் சூடானதும் நம்ம மோமோஸ் சேர்க்கும் போது எண்ணெய் வந்து அடுப்பு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கணும். அடுப்பு ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா தீஞ்சிடும். உள்ள மைதான்றதால கொஞ்சம் வேகாத மாதிரியே இருக்கும். அதனால் வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் சூடாக இருக்கணும். போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயும் மிதமான தீயிலையும் வச்சு பொரிச்சிக்கலாம். 2 பக்கமும் எல்லா பக்கமும் திருப்பி விட்டுட்டு அவ்வளோதான், நம்ம வெஜ்ஜி மோமோஸு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். MSDG குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.